ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கவி குக்கிங் சேனல். டுடே ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிறிஸ்பியான சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக் வித் கோமாளியில் விஜய் சேதுபதி சொன்ன ஸ்டைலில் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 2 பச்சை மிளகா, 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம்ல க்ரீன் சிக்கன் 65 பேஸ்ட்டு, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு நல்லா ஊறட்டும். 30 minutes later. 30 மினிட்ஸ்க்கு நல்லா ஊறினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சூடான எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு மட்டும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மறுபடியும் நம்மளால் இந்த ஆயிலை யூஸ் பண்ண முடியாது. அதனால் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு 2-3 பேட்சாக எடுத்து நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட விஜய் சேதுபதி சொன்ன க்ரீன் சிக்கன் 65 ரெசிபி வேறு லெவலில் ரெடி ஆகியிருக்கு. ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தமிழ் கவி குக்கிங் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.